எப்பயுமே நம்ம ஸ்கின் கேர் பத்தி தானே பேசுறோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஹேர் கேர் பத்தி பேசலாமா? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற ப்ராப்ளம் ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஆனா நமக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுனால ஹேர் க்ரோத் இருக்கிறதே தெரியறது இல்ல. ஸோ இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காம்போ நம்ம கிட்ட இருக்கு. ஹேர் ரீக்ரோத் ஷாம்பூ அண்ட் ஹேர் ரீக்ரோத் ஆயில். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனையும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் ரீக்ரோத் நல்லா ஆகும். ஸோ இந்த ஆயில் 100% பியூர் கோகனட் ஆயில மட்டும்தான் பண்ணிருக்கு வித் 15 ஹெர்ப்ஸோட. ஹெர்ப்ஸ் நிறைய 20-30 ஹெர்ப்ஸ் எல்லாம் நான் எதுவும் போடல. பிகாஸ் அது நிறைய பேருக்கு தலை பாரமா இருக்கிறது, ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சைட் எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 15 ஹெர்ப்ஸ் மட்டும் போட்டு மைல்டாகவும் இருக்கும் பட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஹேர் ரீக்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஆயில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதுல 100% கோகனட் ஆயில், நேச்சர் அரோமா, நேச்சர் கலர் தான், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. இந்த சைட் ஷாம்பூ பார்த்தோம் அப்படின்னா ஷாம்பூ சல்ஃபேட், பேரபன் அண்ட் எஸ்எல்எஸ் ஃப்ரீ. இதுவும் ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலும் ஹெல்ப் பண்ணும், இதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டத்தையும் காம்பினேஷனா நம்ம யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட்டை நமக்கு 1 மந்த்ல நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஹேர் க்ரோத் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா இந்த நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பயோட நம்ம குரூப்போட லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ், ஆஃபர், இந்த மாதிரி நியூ லான்ச் எல்லாத்தையும் அதில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.